வணக்கம் சொந்தங்களே, வெல்கம் டு பொலி கப்பல் vlog. இந்த vlogல வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது, ஹாப்பி நியூஸ் இருக்குது. நான் வந்து இப்போ இங்கே திருநெல்வேலியில் தான் இருக்கேன். ஸோ திருநெல்வேலியில் நான் ஒரு சம்பவம் பண்ணியிருக்கேன். இது என்னன்னே தெரிலங்க, எனக்கு தான் அது நடக்குதா என்ன கருமனை. எனக்கு வந்து இந்த விரலில் மிடில் ஃபிங்கரில் வந்து ஒரு 6 தையல், இந்த ஃபிங்கரில் வந்து ஒரு 3 ஸ்டாப்லர் போட்டிருக்காங்க. ஐயோ கடவுளே. ப்ளஸ் வந்து என் ஒய்ஃபை நான் வந்து இப்போ நான் சொல்லிடுவேன் ஃபோன் பண்ணி, ஆனால் அழுது கூச்சல் போட்டு கால் மேலே கால் பண்ணி ரொம்ப டென்ஷன் ஆவா. நேர்லேயே பார்த்துட்டான்னா ரிலாக்ஸ் ஆகிடுவா. ஸோ வந்து நாளைக்கு காலைல நான் பாலக்காடு போகிறேன். ஸோ அது நேராக போய் அங்கே சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கேன். பாலக்காடு இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பொள்ளாச்சி போய் இறங்கிட்டு அங்கேருந்து ஒரு கேப் எடுத்துகிட்டு நான் பாலக்காடு போகணும். இது பாருங்க லக்கேஜெலாம் இந்த கடைக்கு பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறேன். அந்த கடைசி ஹாப்பி நியூஸ் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு வரும். ஓகே, ஒரு வழியாக வந்து பொள்ளாச்சி இறக்கிட்டேன். இவனும் வந்துட்டான். இவனுக்கும் இந்த சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ணிட்டேன். நான் இப்போவே பார்த்தேன் பாருங்க, ஒரு வழியாக வந்துட்டேன். பிக்கப் பண்ண வந்து இப்போதான் அவனுக்கு ஃபுல் கதையும் சொன்னேன், எப்படி என் கை அடிபட்டுது அப்படின்லாம். எங்களோட ஃபேவரட் கட்டஞ்சையாக வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ தான் வந்து இறங்கின 5 மணி ஆச்சுல, ½ hour லேட் ஆச்சு. ஆனால் இந்த பஸ்ஸு கோயம்புத்தூரும் போகுது. ஆனால் கோயம்புத்தூர் இல்லை இது கொஞ்சம் கோயம்புத்தூர் கொஞ்சம் ஹைவே ரோடு நல்லா போகும். ஒரு வழியாக பாலக்காடு உள்ளே வந்துட்டோம். நாங்கள் மணி 7 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஆயிடுச்சு பொள்ளாச்சிலேருந்து வர்றதுக்கு. வயல்வெளி இந்த ஊர் தான் ஏன் எப்போ பார்த்தாலும் மழை பெய்யுது, ஒரே பசுமையாக இருக்குது. பாருங்க, எங்கள் ஊர் மழைலாம் பெய்யும், ரொம்ப ரேரு. இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது, நல்லா எப்போவுமே பசுமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாருங்க, வந்தாச்சு. ஒரு கட்டஞ்சாயை காலையிலேயே போட்டாச்சு. போய் ஃபேஸ் பண்ணுறது தான் ஒய்ஃபை. பார்ப்போம் என் தங்கத்தை என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு. இப்போ தூங்கி இருப்பா, போய் தட்டி எழுப்பணும் அவளை. கேரளானா ஃபேமஸாக ஒன்று இருக்குது. நம்மளாம் சொல்லுவோம் கட்டஞ்சாயா, பழம்பொரி, பலாப்பழம் சிப்ஸு, அதெல்லாம் கிடையாது. டாடி ஷாப்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரொம்ப ஃபேமஸ். காட்டுறோம், தெய்வம் தந்த வீடு வீதியில் இருக்கு, இதுதான் அந்த டாடி ஷாப். ஸோ மூளைக்கு எங்கள் ஊர்லேயே இருந்தது. எங்கள் ஊரில் ஏன் ஒழிச்சிட்டாங்கன்னா, கல் கடைலாம் வந்து குடிச்சிட்டு கண்ணு போகிறது. கல் கடைன்னு இல்லை, இந்த கள்ளச்சாராயெல்லாம். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு கேஸ் ஆச்சு. ஸ்பிரிட் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சரியாக பண்ண தெரியாமல் பண்ணி நிறைய பேர் உயிர் போச்சு. அதெல்லாம் ரிஸ்க்கு தானே. அது அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு ஒரு டைமில். கல் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. கல் கடை இல்லை, இதே மாதிரி சாராயம். ஸோ அதனால தான் எங்கள் ஊரில் க்ளோஸ் பண்ணாங்க. முன்னாடி எங்கள் ஊர்லேயும் கல் கடைலாம் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தாச்சு, எங்கள் மாமியார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்து கொண்டு இருக்குது. அவங்களோட ரியாக்ஷன் பார்ப்போமா? கையில் கிளாஸ் விழுந்து கட்டாயிடுச்சு கை. சின்ன அடி தான், ரொம்ப பெரிய அடி இல்லை. அதனால் வந்தேன் நான். சின்ன அடி தான், வந்துட்டேன் நான். வேறு ஒன்றும் அது ஒரு 3 நாளைக்கு ஷேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சரியாயிடும். எலும்புல போய் சதை மட்டும் கஞ்சி கட்டாயிடுச்சு. சின்ன கட்டு தான், ரொம்ப பெருசு. எலும்புடாக போயிடு. சொந்தங்களே, இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, லவ்லாக்கோட மாய்ஸ்சரைசிங் பேபி சோப். ஸோ அரணுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஒரு சோப்பு தான் இன்றைக்கி உங்களுக்கும் காட்டில் புது பாக்ஸ் வந்துருக்கு. காட்டில் வந்து உங்களுக்கும் எடுக்கிறேன். ஸோ இது வந்து டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், அதனால் நீங்கள் நம்பி உங்கள் குழந்தையோட ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மேடப் ஆஃப் ஆல்மண்ட் ஆயில், ஒலிவ் ஆயில் அண்ட் அலோவேரா. நம்ம குழந்தையோட ஸ்கின்னை வந்து நொரிஷ்மெண்ட் நல்லா ஸ்மூத்தாக க்ளீனாக அண்ட் அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. இப்போ இந்த பேக்கே பார்த்தா தெரியும், 3/3 and get 1, அதாவது 4 சோப் இருக்கும், by 3 3 வாங்கினா 1 ஃப்ரீ. அந்த பேக்கில் தான் நான் வாங்கியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இதில் வந்து நோ ஹார்ம்ஃபுல் அடிட்டிவ்ஸ், அதாவது பேரபன் ஃப்ரீ, சல்ஃபேட் ஃப்ரீ, ஆல்கஹால் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லலாம். அதுவே நம்ம குழந்தையோட ஸ்கின்னை அவ்வளோ க்ளீன் அண்ட் ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் ஆகுங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சோப்பில் வந்து அலோவேரா யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட குழந்தையோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அந்த சாஃப்ட்னஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நான் அரண் ஸ்கின்னை யூஸ் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு இச்சிங்ஸோ இரிட்டேஷனோ இல்லை. ஸோ நீங்களும் நம்பி இந்த ப்ராடக்ட் உங்கள் குழந்தைக்கு வாங்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து
அமேசானில் அவைலபிளாக இருக்குது. டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க. கிளாஸ் கையில் ஒன்று நீங்களா இல்லை கட்ட வச்சுட்டு பரவாயில்ல, ரியாக்ஷன் கம்மியாக தான் இருக்கு. வா வா சொன்னா நீ அழுவ, நேரில் பார்த்தா. ஆமாம் எப்படி இருக்குதுன்னா கிளாஸ் அது ஃபோட்டோலாம் நான் எதுவும் எடுக்கல, அப்படியே கட்டுதான், வேறு ஒன்றும் இல்லை. 2-3 டேஸில் கட் அவுட்டை சரியாயிடுன்ட்டாங்க. அது சரியாக போச்சு. நீங்களா இல்லை, அது நிறைய பஞ்சு வச்சு கட்டியிருக்காங்க. இங்கேயும் பஞ்சு இந்த இடத்துல ஒரு கட்டு, இதில் ஒரு 6 தையல், இதில் ஒரு 3 ஸ்டிச்சு போட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஆமாம் சதை வந்துருச்சு, கிளாஸ் விழுந்து கையில். ஐ கேர்ள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மாமா ஒரு இருமுன்னு உனக்கு தெரியாதா? பரவாயில்ல. என்ன எந்த 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 இங்கே வாடி, இங்கே வாடி சொன்னா நீ அழுவான்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, ஸ்ட்ராங்காக இருக்கல. வெரி குட். இப்படிதான் எதுக்கு வேணாம், சும்மா ஜாலியாகிடு. என்ன சின்ன அடிதான் இதாங்க, நேரில் வந்தால் சரியாக போயிடும். அவ்வளோதான் மேடம். அங்கேயே சொன்னாச்சு ஐயோ பயங்கர அடிபட்டுச்சுன்னு திஸ்தி தாங்க எனக்கு. இதுலேருந்து வந்து இவருக்கு அல்வா கொடுக்கலான்னு பார்த்தேன். அல்வா வாங்கிறதுக்கு கூட எனக்கு கொடுத்து பரவாயில்ல, ஜாலியாக தான் இருக்காங்க. வெரி குட் வெரி குட். மேடமுக்கு தெரில, அதனால் ஜாலியாக இருக்காங்க. செவிடே தெரிலன்னா இந்த ஒரு லைவாக பார்த்துருந்தேன்னா ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். இப்போ ஒரு தைரியமான பெண் ஆகிட்டேங்க. என்ன பண்ணு. சரி, இன்னொரு சந்தோஷம் என்ன, நான் வந்துட்டேன்ற சந்தோஷத்தில் அவள் ஜாலியாக இருப்பாள். கரெக்டாக இல்லையா? மாமாவுக்கு முத்தாவே தரல. முத்தா கொடு. பரவாயில்ல, பல்லு வளர்க்கலாம் வரல, முத்தா கொடு. இதுதான்ப்பா, ஒரு 10 நாள் பிரிஞ்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி 1 மாதம். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அதனால தான் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக வந்துட்டேன். என் பிள்ளை இங்கடி, என் பிள்ளை இங்கே கலராக இருக்கேன் தானே. வெயிலில் சுற்றுறதே இல்லைங்க நான். ஒன்லி ஒர்க் அவுட்ஸ். ஆனால் மூஞ்சி தான் கொஞ்சம் குளிக்கணும் வந்தாங்க. உன் கலர் வந்துட்டேன்னா என்ன பாருங்க, என் மண்ணாடி கலர் இருக்குன்னு வந்தேன். ஸோ இன்னொரு சர்ப்ரைஸ் நியூஸ் என்னன்னா, இந்த 20th என்ன சர்ப்ரைஸ்? என்னோட பர்த்டே வருது இந்த 20ஆம் தேதி. அதுதான் சர்ப்ரைஸ். அது நம்ம ஒரு செம்மையான ஒரு இடத்துக்கு போக போகிறோம். ஸோ இவ்வளோ நேரம் பில்டப் பண்ணி வச்சுருந்த சர்ப்ரைஸ் அதுதான், வேறு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ப்ளஸ் நான் ஏன்டா தாடி எடுத்தேன், நான் ஏன்டா திருநெல்வேலி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களே, அது இன்னொரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்குது. அது அடுத்த விளாகில் தான் நான் சொல்லுவேன், இந்த விளாகில் நான் சொல்ல மாட்டேன். அதுக்காக ஒரு வீடியோவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதை போடுறேன். எப்படி நீ சொல்லாம விட்டேன், இவ்வளோ பெரிய 6 ஸ்டிச் போட்டுட்டு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? கதை நேற்று முந்தா நேற்று போன வாட்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்குன்னா தெரியுமாச்சு. தூங்கின்னு இருக்காங்க மேடமு, நான் வந்து சைலண்ட்டாக கூட பத்துட்டேன். லைட்டாக ஃபஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணிட்டு காலில் மட்டும் ஒரு கட்டு போட்டு இப்படியே தூங்கின்னு இருக்கேன். அப்புறமா இவ ஏன்ச்சா தட்டி இங்கே பாரு அப்படின்னா அங்கே ஒரு கதறாள். பைண்டா ஆக்சுவலி ஷாக் ஆயிடுச்சு அவளுக்கு. எனக்கு அதுக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கட்டு நல்லா சூப்பராக போட்டு எனக்கு வீக்கம் இருக்குதான் தெரியுது. வீக்கம் கூட கிடையாது தங்கம், ரொம்ப நார்மல். இது யாரு அரங்குட்டி அப்பா எവിടെ போய் பாரு. ஐயோ அரண் அப்பா எവിടെ போய் ஆப்பிள் இது எப்படி இருக்கு? ஐயோ அரண் அப்பா எവിടെ போய் பாவ தூங்கி இவர் பார்த்தாரு. நான் புரும் போனது ஒரு வாட்டி தாண்டா போனேன் நான் புரும். வீரப்ப நவத்து விடலாமா, வர சொல்லலாமா? வீரப்பா வீரப்பா அரிசி போடு, ரெண்டு கையில வச்சுக்கோ. அரண் அரிசி போடு, அவங்க கிட்ட கொடு மாமா. அரண் கிட்ட எடுத்து எடுத்து போடுவாரு. போடுமா போடு. நீ மாட்டு போடு போடு போடு. அப்படிதான் போடுவான். மாஸ் பண்ணுவான். சரி ஓகேங்க, பாய் சொந்தங்களே, இதுதான் எங்களோட விலாகு. இதுக்கப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது. அடுத்த விலாகில் அந்த சர்ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களை வந்து சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். என்னோட பர்த்டே விலாக் கிடையாது, அதுக்கு முன்னாடியே நான் ஒரு விலாக் போடுவேன். அது கண்டிப்பான வர்த்தான சர்ப்ரைஸாக இருக்கும். எஸ், ஐ அம் கோயிங் டு ரிவீல் இட். பண்ணணும் தாங்க, பண்ணணும். சரி பாய் 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 சொன்னாங்க.